சொல்லிட்டு அதனால நாங்கள் அந்த லைன் போயிடுறோம்ன்றாங்க. ஆனால் அந்த சைடில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்காங்க. அந்த செக்டரை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி அதை எந்த அளவுக்கு விலை உயர்த்த முடியுமோ அதையும் டேமேஜ் பண்ணி இப்போ ஆர்கானிக்கே யாராலையும் வாங்க முடியல சார். என்னால் வாங்க முடியல சார். நான் ஐடியில் தான் இருக்கேன். நான் 80K சம்பாதிக்கிறேன். நான் ஆர்கானிக் கடை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அவர் ஒரு மணி நேரம் எனக்கு லெக்சர் பண்ணார். அஃபோர்டபிலிட்டிக்கு தாண்டி இருக்குது. மண்ணை காப்பது, உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தருவது, பத்தாவதுக்கு எம்என்சியில் நீலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க. சரி சார், அந்த விஷயம் என்ன சொல்லுங்க. ரைட்டா, நீ அடிமையாக கிடக்கிற ஒருத்தன்ட்ட பாரு, நான் இப்படி சொந்தமா நிற்கிறேன், இதெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னு கேட்குறேன். நான் ஐடி போகிறதுக்காக என் மேலே எவ்வளோ விஷயம் திணிச்சாங்கன்னா, உனக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கும், இவ்வளோ விஷயம் திணிக்கிறாங்க. அட மலக்குறங்க. அது ஓகே, கஷ்டப்பட்டு வரேன், இது பயமா இருக்கு, நீ வந்து சொல்ற ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும் எல்லாமே உனக்கு வந்துடும். நான் இப்பதாங்க ஸ்டார்ட் பண்றேன், நான் இப்பதாங்க ஐடிக்குள்ளேயே வரேன். நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணும்போது அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. இது அவர் என்ன சொல்றாரு, இந்த சிஸ்டம் வந்து எத்திக்கலி இதுல சிக்கல் இருக்குங்கிறார். இந்த சிஸ்டமுக்குள்ள, இந்த கார்ப்பரேட் சிஸ்டத்துல இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. சார், நான் மேனுஃபேக்சரிங்ல 6 வருஷம் இருந்திருக்கேன் சார். 14 இயர்ஸ்ல 6 வருஷம் ஐடி ஆஃப் மேனுஃபேக்சரிங் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்திக்கல் இஷ்யூஸ் இல்ல. ஏன்னா எல்லாம் கான்ட்ராக்டர் லேபர்ஸ் தானே மோஸ்டா. ஏன் பர்மனன்ட் பண்ணல? இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். ஏன்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணல. இது எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லையா? ஆனா உங்களுக்கு வந்து அதெல்லாம் தப்பா தெரியலையா? அதை ஒருத்தர் எதிர்த்துறான் அல்லது அதை பத்தி வெளியில பேசுறான். தெளிவா புரியுற மாதிரி சொல். ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி அவனை 18 மணி நேரம் வேலை பார்த்து சம்பளம் கொடுக்காம இருந்தா நீங்க சொல்ல நியாயம். அதுக்கு சில மட்டும்தான் UK US நைட் ஷிஃப்ட் போட்டு அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் சிவியர் ஆக்குறது அவங்க தான். யாருமே உங்களை அடிமையை இங்கே வச்சுக்கவே இல்லை. பாண்டு போட்டுலாம் சொல்ல, உனக்கு 9 to 6 ஜாப்னா ஃபுல்லாக இருக்கு. என்னால் வந்து US டைம் ஒர்க் பண்ண முடியாது. UK அதுக்கு கம்பெனி இருக்கு. அங்கே 15 லட்ச ரூபா கொடுத்தா 50% ஹை கொடுத்து போயிட்டு இருக்கான் பையன். இண்டஸ்ட்ரியே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. திரும்ப பழைய கதையை பேசிட்டு பஞ்சாயம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரியும். பல்வேறு குளறுபடிகள் இந்த 10 ஆண்டுகள்ல ரிஃபார்ம் ஆயிருக்கு. கவர்மெண்ட் உள்ள வந்திருக்கு. விமன் இஷ்யூவை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிச்சது. கேக்குற கேள்வி முதல்ல பதில் சொல்லு. ஓஹோ, பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். என்ன கஷ்டப்பட்டீங்க அப்படி? நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? ஃப்ரீடமே வந்து அது ஒரு தப்பான மைண்ட் செட்டில் வச்சிருக்காங்க. இஷ்டப்பட்ட டைமுக்கு தூங்குறது, இஷ்டப்பட்ட டைமுக்கு எந்திரிக்கிறது, இஷ்டப்பட்ட நேரத்தில் வேலை பார்க்கறது. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? இப்போ யூஎஸ்னா நைட் தான் பார்க்கணும், ஐஎன்னா டே டைம்ல தான் பார்க்கணும். அந்த ஸ்ட்ரீம்ல குடிக்கல. அவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அதுக்காக வெளியே வந்துடலாம், அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த ப்ரிவிலேஜ் அப்படின்னு. ஆனா அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்தா தான் அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியுங்கிற. நைட்ல ஒரு வீடியோ வருதுன்னா அதை பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போறது இல்லை. நான் திங்க் பண்ணுவேன், இது என்னோட கப் ஆஃப் டீயா அப்படின்னு நான் முதல்ல நினைப்பேன். அது எந்த இடத்துல ஆகுறாங்கன்னா, நீங்க வந்து இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போலாமா, அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு போலாமாங்கிறது பிசினஸே பண்ணிடலாமோன்னு சொல்லிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் ஆகுறான். ஆயிட்டு அவன் எப்படியாவது வந்து வேலைக்கு போனாதான் குடும்பமே எந்திரிக்கும். வந்து எல்லாரையும் பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. எங்களை மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க, எங்களை மாதிரி பேஷன் உள்ளவங்க, உங்களுக்கு ஒருவேளை ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் நல்லா இருக்க, இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாம தான் நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் உடனே வேலையை விட்டுட்டு வாங்க, உடனே தொழில் தொடங்குங்க, நீங்க இருக்க யாருமே சொல்லல. இந்த விஷயம் பண்றதுதான் வந்து புனிதமானது அல்லது ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த வேலை பார்க்கறதெல்லாம் தப்பானதுன்னு ஒரு கருத்து உருவாக்கம் கிரியேட் பண்றீங்க. அதுதான் பிரச்சனையா இருக்குது. சார், இவங்க பிடிச்சதே கண்டினியூ பண்ணிட்டு சார், இவங்க இதையே பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பிளான் பி வந்து வச்சுக்கோங்கன்னு தான் நாங்க. ஜாப் செக்யூரிட்டி கேட்டீங்கன்னா விவசாயத்துக்கு வாங்க. நாங்க 10 வருஷம் விவசாயத்துல ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, கண்டிப்பா நல்லா பண்ண முடியும். மேடம் நான் 100 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஆனா நான் எக்ஸிஸ்டிங்கா காலங்காலமா எக்ஸிஸ்டிங் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். பாதிக்கப்படுறான் கம்பல்சரி. விவசாயம் வந்து லாபகரமா கண்டிப்பா பண்ணலாங்க. அது நம்ம பண்ற முறையில தான் இருக்கு. என்ன லேர்ன் பண்ணிப்பாங்கன்னா, ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிக் ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு டாக்குமெண்டேஷன் எப்படி, போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. இதுக்குள்ள வந்தோம்னா என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது, யாரெல்லாம் போய் பார்க்கலாம், யாரெல்லாம் பார்க்க கூடாது. மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கான்னு தெரியல. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஐடில. தெளிவா புரியுற மாதிரி சொல். இதை வந்து இங்க அப்ளை பண்ணி இதுல எல்லா பெனிஃபிட்ஸ் இல்ல, தப்பு ஒண்ணும் கிடையாது. தப்பு கிடையாது. ஆமா, அந்த ஸ்கில் யூஸ் பண்ணி தான் ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எங்க நவுத்துது. கரெக்ட். அது அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு நகர்த்துது. சரி, நீங்க இந்த மார்க்கெட்ல ஒரு பொட்டன்ஷியாலிட்டி இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு டேப் பண்ணி இருக்கக்கூடிய புத்திசாலிகள். அமைதியான வாழ்வு நான் வாழுகிறேன், நீங்கள் எல்லாம் அலைச்சலில் கிடந்து சாகிறீர்கள். இல்ல அப்படி சொல்ல வரலைங்க. நாங்க வந்து அது எங்கனால அது முடியல, நாங்க வந்துட்டோம். உங்களால முடிஞ்சா நீங்க கன்டினியூ பண்ணுங்க. எங்களுக்கு தைரியம் இருந்தது, வந்துட்டோம். இது தப்பு. என்னன்னா, புதுசா இருக்கு. தைரியங்கிறதுக்கு பின்னால இருக்க ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த தைரியத்துக்கு பின்னால பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அப்பனா மறுபடியும் என்ன பண்ற, கோழைகள் தான் இப்படி மாத சம்பளம் வாங்கி சாவார்கள் அப்படின்னு அதோட அர்த்தம். உள்ள வந்தப்ப அதை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள்ல தமிழ்நாடு ஒரு ஆட்களாக நம்ம கருதலாம். இந்தியாஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு 2 இயர்ஸ் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணேன். ஒரு 13 இயர்ஸ் வந்து யூஎஸ்ல